கை வெட்டுப்பட்டு இல்லை, கழுத்து வெட்டுப்பட்டு வந்தாலும் வைத்தியர்கள் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன். ஓகே, பார்த்துட்டு வாங்க. நாங்க எடுப்போம். நாங்க வாங்க போலீஸ் சொல்லுங்க. பேஷண்ட் வந்து எவ்வளவு நேரம் அங்க விரல் போய் அங்க எவ்வளவு நேரம், இவ்வளவு நேரத்துக்கு என்ன செய்திருக்கிறீங்க? எங்க டாக்டர் எங்க? ஒரு மிஸ் எங்க? ஒருத்தரும் இல்ல இங்க. விரல் போய் அவன் வந்து நடுங்கி கொண்டு இருக்கான். நீங்க வர சொல்லுங்க டாக்டர். நீங்க டாக்டர் வர சொல்லுங்க. நீங்க டாக்டர் வர சொல்லுங்க. இப்ப இங்க இந்த விரல் போய் இப்ப அட்மிஷன் ஆகி எவ்வளவு நேரம்? இங்க நீ படிக்கிற, நாங்க பிரைவேட்டா நாங்க போவோம். நீ படிக்க, நாங்க பிரைவேட்டா போவோம். படிக்கிற போங்களா, உங்களுக்கு என்ன தெரியும்? வந்து இப்ப எவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரத்துக்கு வந்து நீங்க உங்களோட வேலையை பார்த்து கொண்டுருங்க. பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி காய்ச்சி கொள்ளுங்க. நீங்க வெளிக்கிறா போறதுக்கு நீங்க பொலிசிட சொல்லுங்க. ஒரு பேஷண்ட் வந்து எவ்வளவு நேரம் பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் இல்ல, ஒருத்தரும் இல்ல. அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. முதல் நடுங்கி கொண்டு இருக்கான். நடுங்கி கொண்டு இருக்கான். கதைக்கிறீங்க கதை. நாங்க பிரைவேட்டா கொண்டு போய் நாங்க பாப்போம். வந்து இப்ப அரை மணி தியாலம் பேஷண்ட் வந்து அரை மணி தியாலத்துக்கு கொண்டு ஒன்னும் இது செய்யல. நான் பாத்துக்கொள்றேன். நீ அடுத்த கட்டத்தை என்ன செய்யணும்ன்றத பாத்துக்கொள்றேன். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு பொம்பளை மாதிரி காய்ச்சி கொள்ளுங்க. சரியோ? உங்களோட பிள்ளையா இருந்தா என்ன செய்வீங்க? உங்களோட பிள்ளையா இருந்தா வந்து அரை மணி தியாலம் என்ன அரை மணி நேரத்துக்கு என்ன செய்வீங்க? சிங்களமா மண்ணாங்கட்டியும் சிங்களமா பாத்துக்கொள்றோம். நாங்க நீ பாத்துக்கொள்றோம் என்ன செய்யணும். வீடியோ பார்த்தீங்களா? மக்களுக்கு நடக்கும் அநியாயங்கள், அநீதிகள் பாருங்க. அந்த நபர் வந்துட்டு அந்த கை வெட்டுப்பட்டு வந்து என்கிட்ட வந்துட்டு அறவருக்கு மேலே இருந்திருக்கிறாரு. ஆனாலும் வைத்தியர்கள், டாக்டர்கள், நேர்ஸுகள் யாருமே இல்லை அவடத்துல. வந்துட்டு அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான் அவடத்துல இருக்கிறாங்க. அப்பவும் அந்த கை வெட்டுப்பட்ட நபரை கூட்டிட்டு வந்த நபர் அப்படி சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், நாம் வந்துட்டு வேறு ப்ரைவேட் வைத்தியசாலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், போங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சரியான ஆட்களாக இருந்திருந்தால் அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் இருங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருங்க, நான் டாக்டரை சரி நேர்ஸை சரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுக்குந்துச்சு. ஆனாலும் என்ன செய்கிறாங்க? அவங்களோட வந்துட்டு ரெஸ்பெக்ட் காட்டுறாங்க. இப்படித்தான் வந்துட்டு ஒரு சில ஹாஸ்பிட்டல்களில் ஒரு சில வந்துட்டு அந்த பணியாளர்கள், அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்னமோ அந்த டாக்டருக்கும் மேலே மாதிரிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற மாதிரிக்கு அந்த ஆட்களோட முகத்தில் எரிஞ்சு பேசுகிறது. அப்படி ஒரு சில வைத்தியசாலையில் வந்துட்டு நாமளும் நம்மளோட கண்கூடாகவும் கண்டிருக்கிறோம். சரியா? ஆனாலும் இது முறையற்ற ஒரு செயல். சரியா? மக்களுக்கு அவங்களும் வந்துட்டு சம்பளம் எடுக்கிற வந்துட்டு மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்துலாம் சம்பளம் எடுக்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மனித அபிமானம் இல்லை, ஒரு மனித அடிப்படை இல்லாத ஒரு செயல்தான் இவரத்தில் காணக்கூடியதாக இருக்குது. உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.